உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு கிரகம் உச்சமாது, ஒரு கிரகம் நீச்சமாது, ஒரு கிரகம் ஆட்சி பெறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தோற்றங்கள்ல கிரகங்களுடைய தன்மைகள் அதிகப்படியாகவும் கம்மியாகவும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு. அதே போல செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல சுக்கிரன் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய 12 ராசி என்பவர்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப இந்த மாதம் எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்ய போகுது, அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி போறாரு. கடகத்திலே குரு பகவான் இருக்காரு. சிம்மத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது. புத பகவான் வேகமா நகர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதே போல கன்னி ராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அந்த சுக்கிரன் நீச்சத்துல இருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான துலா ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே போல கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வருஷத்துல ஏதாவது ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுதான் வரும். அந்த நிலைகள் இப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல வரப்போகுது. அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்கு. 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த மேஷ ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஒரு விசேஷமான ராசி என்பர்கள். வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருந்தா கூட எப்பவுமே நம்ம ஜெயிக்கணும், வாழ்க்கையில பெரிய ஒரு சாதனை படைக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், பூர்வீகத்தை எந்த காலத்துக்கும் கூட விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அற்புதமான ஒரு நிலையில இருக்காரு. இந்த ஒரு கிரகம் போதும் உங்க வாழ்க்கையில ஏழரை சனியா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களை அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்ச பங்க ராஜ யோகத்துல இருக்க போறாரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து இணைந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்க போறாங்க, தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறாங்க. அப்ப தொழில்ல ஒரு அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா வருமானம் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா மேஷராசி என்பதுக்கு இருக்கு. ஏன்னா மேஷராசி இப்ப சொல்றதே என்னன்னா கடன் தான் சார் பிரச்சனையா இருக்கு பிசினஸ்ல. இப்ப பிசினஸ் சரியா இல்லை, அந்த பிசினஸ் நல்லா நடந்து தொழில லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வரும். அதே போல நிறைய மேஷராசி என்பர்கள் இந்த மாசம் ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அப்படின்ற கார் வாங்கலாம், வண்டி வாங்கலான்ற யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. யாரெல்லாம் மேஷராசியா இருக்கீங்களோ கண்டிப்பா வாங்குங்க, அதுல எந்த ஒரு குறையும் வேண்டாம். இல்ல சார் நான் லோன் வாங்கி தான் வாங்க வேண்டியிருக்கு, இல்ல சார் எனக்கு வருமானம் இல்லை, என்ன சொன்னாலும் சரி, நீங்க உங்களுக்கு இல்லைன்னு சொல்றதை விட நீங்க நான் அதை ஒரு வாங்கறதுக்கான முயற்சிகள் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல இடம் விற்கணும், வீடு விற்கணும்னா அதெல்லாம் அற்புதமா நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாம மேஷராசி என்பது நிறைய பேர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை பெரிய வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா குரு உச்சமாயி உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டை பாக்குறாரு. அந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாடு பயணம். வெளிநாடு செல்வதற்கு எல்லாம் ரெடியா இருங்க. படிக்கிறதுக்காக போறீங்கனாலும் சரி, வேலை பார்க்கறதுக்காக போறீங்கனாலும் சரி, பிசினஸ் நான் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பதற்கு இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மேஷராசி என்பதற்குமே நிறைய சேஞ்சஸை இந்த மாசம் கொடுக்க போகுது. நிறைய பேர் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு,
வேலை போயிருக்கு சில பேருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கு. அதே போல இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. அதை பண்ணிக்கங்க, அது பெரிய சேஞ்சை கொடுத்துரும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல இந்த மேஷராசி என்பவர்களுக்கு குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால என்ன கேட்டீங்கன்னா, நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், அது மட்டும் இல்லாம வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்க செப்டம்பர் மாசத்துல மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கு. அதை பண்ணிக்கிறது சிறப்பு. கொஞ்சம் வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.